நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொளியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் காவியான்ற ஒரு விதவை பெண் இருக்காங்க. ஒரு விபத்து மூலியமா ஹஸ்பண்டை இழந்திருப்பாங்க. தனிமையில ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா சுயமரியாதையை விட்டு தராம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க ஆரவ் அப்படின்ற ஒரு தொழிலதிபரை மணக்குறாங்க. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு சொல்றதுதான் இந்த கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி ஐப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்றது மூலியமா இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த காணொளி கொண்டு போய் சேர்க்கப்படும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய கதைகளை நான் உங்களுக்காக கொண்டு வரேன். இப்ப இந்த கதைக்குள்ள போயிடலாம். காவியான்ற பெண்ணை பொறுத்த வரைக்கும் 35 வயசு ஆகுது. இவங்க சமீபத்துல தான் இவங்களோட ஹஸ்பண்டை இழந்திருக்காங்க. அதாவது இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வேலை விஷயமா வெளியே போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாரு. சிவப்பூர் அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இந்த காவியா. இந்த காவியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குடிசை வீட்டுல தான் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது இவங்களுக்கான வேலையெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இருந்த வரைக்கும் இவங்களை நல்லபடியா தான் பார்த்திருப்பாரு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு ஹாப்பியான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஹஸ்பண்ட் போனதுக்கு அப்புறம் இவங்க வேலை பார்க்க வேண்டிய நிலைமை வருது. அதே மாதிரி ஊர்க்காரங்க எல்லாம் வந்து பெருசா மதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா கிராமம் விதவை பெண்ணுன்றதுனால பெருசா யாருமே மதிக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி விதவை பெண்ணா இருக்கிறதுனால நிறைய பேர் தப்பாலாம் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால வந்து காவியா ரொம்ப வேதனையில இருக்காங்க. ஆனா சுயமரியாதையை என்னைக்குமே விட்டு தந்துடக்கூடாதுன்றதுக்காக இவங்களுக்கான வருமானத்துக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க. அதாவது இந்த கூட பின்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி இவங்களோட வருவாய்க்காக சில ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிடுறாங்க. இப்பதான் நமக்கு ஆரவ் அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் மேனோட பையனா இருப்பாரு. அதாவது இவங்களோட அப்பா வந்து ஆரவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் 2-3 தொழிற்சாலை எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி வேற ஒரு தொழிற்சாலையை தொடங்கணும், எங்க தொடங்கினா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு ஆரவ். அந்த மாதிரிதான் சிவப்பூர் அப்படின்ற இந்த கிராமத்துக்கு வராரு. இந்த கிராமத்துக்கு கார்லாம் வரதை பாக்குற ஊர் மக்கள் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன இங்க கார்லாம் வருதுன்னு என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது ஆரவுமே வந்திருக்க விஷயத்தை பத்தி சொல்றாரு. ஃபேக்டரி தொடங்கலான் இருக்கேன், அதுக்கான இடத்தை தான் பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. மக்கள் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. நீங்க தொழிற்சாலை ஆரம்பிச்சா எங்கள்ல நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், சீக்கிரமா ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கான பிளானிங் ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. ஏன்னா இங்க ஏற்கனவே நிறைய இடம் இருக்கு, அதுல ஒரு இடத்தை பார்த்து முடிக்கலான்ற மாதிரி அப்பா கிட்ட இவர் பேசியிருப்பாரு. அதே மாதிரி மத்தவங்க கிட்டயும் பேசியிருப்பாரு. இந்த ஆரவுக்கும் அப்பாக்கும் ஏத்த மாதிரி ஒரு இடம் செட் ஆகி வந்துருது. இந்த இடத்தையே நம்ம பேசி முடிச்சிடலான்ற மாதிரி அந்த இடத்தோட ஓனர் கிட்ட இவங்களுமே பேசுறாங்க. அதாவது ரேட் எல்லாம் வந்து கொஞ்சம் முன்ன பின்னன்னு பேசி ஒரு ஸ்டேஜ்ல அந்த இடத்தை முடிச்சிடுறாங்க. இப்ப அடுத்தது அந்த தொழிற்சாலைக்கான ஒர்க் எல்லாம் ஆரம்பிக்கணும்ல, அதுக்கான ஒர்க் எல்லாத்தையும் இவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆளுங்க அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துப்பாங்க. என்னதான் இருந்தாலும் இவர் கண்காணிக்கிறதுக்கு இருக்கணும்ல. அப்பாவை பொறுத்த வரைக்கும் மத்த ஃபேக்டரியை பார்த்துப்பாரு. இவர் இந்த ஃபேக்டரியோட ஆரம்ப கட்ட வேலையெல்லாம் பார்க்கலான்றதுக்காக அங்க இருந்து பார்த்துட்டு இருக்காரு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவர் கிளம்பலாம்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கார் ஒரு இடத்துல பழுதாயிருது. அதே மாதிரி பயங்கரமா மழை கொட்டிட்டு இருக்கு. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. பக்கத்துல பார்த்தா ஒரு குடிசை வீடு இருக்கு. யார் வீடுன்னு தெரியல. நம்ம போய் உதவி கேட்டா என்ன, ஏன்னா வந்து மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு, கார் வேற ரிப்பேரு, இப்போதைக்கு இங்க இருந்து போக முடியாதுன்றது இவருக்கு தெளிவா தெரிஞ்சிருது. அந்த குடிசை வீட்டுக்கு போனா என்னன்ற மாதிரி ஆரவம் அந்த குடிசை வீட்டுக்கு வராரு. அந்த குடிசை வீட்டுல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா காவியான்னு ஒருத்தவங்களை நமக்கு காமிச்சாங்கல்ல, அந்த காவியா தான் இருக்காங்க. அந்த காவியாவை பொறுத்த வரைக்கும் உள்ள எப்படி கூப்பிடுறது அப்படின்ற மாதிரி தயங்கிட்டு இருக்காங்க. அவங்க விதவை பெண்ணு. அதே மாதிரி வந்து இவர் வாலிப பையன் மாதிரி இருக்காரு. இவருக்கு ஒரு 30 வயசு கிட்ட ஆகுது. இவரை உள்ள கூப்பிட்டா இந்த ஊர்க்காரங்க என்ன பேசுவாங்க, ஏற்கனவே நம்மளுக்கு வந்து தப்பான பட்டத்தை கட்டலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி உள்ள கூப்பிடுறது அப்படின்ற மாதிரி தயங்கிட்டு இருக்காங்க. இவருமே வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் வாசல்லையே உட்காந்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா வாசல்லையுமே வந்து அந்த மலைச்சாரல் வந்து பயங்கரமா பட்டுட்டு இருக்கு. இதை பாக்குற காவியாக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க உள்ள வந்து உட்காருங்கன்ற மாதிரி உள்ள உட்கார வச்சு இவருக்கு வந்து சூடா டீ எல்லாம் போட்டு தராங்க. இவருமே பேசுறாரு, என்னங்க தனியா வீடு இருக்கு, இவ்வளவு தனியா இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, ஆமா இந்த மாதிரி ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, ஹஸ்பண்ட் இருக்கும் போது நான் தைரியமா இந்த இடத்துல இருந்தேன். அதே மாதிரி ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா நம்ம வந்து ஒரு வீடை வாங்கி அந்த இடத்துக்கு போயிடலாம், இல்லைன்னா வீடை கட்டி போயிடலான்ற மாதிரி சொன்னாரு. ஆனா ஹஸ்பண்ட் ஒரு விபத்துல போனதுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி கவலையா பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்னங்க மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேட்கும் போது இவங்க படுற கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஹஸ்பண்ட் இருக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன், ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் நிறைய பேரோட பார்வையே மாறிடுச்சு, என்ன தப்பு தப்பாலாம் பாக்குறாங்க, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாங்க. இப்ப கூட உடனே உங்களை உள்ள அலோவ் பண்றதுக்கு நான் தயங்கினதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா இதை பாக்குறவங்க கூட ஏதாவது தப்பு தப்பா பேசக்கூட வாய்ப்பு இருக்கு, அதை நினைச்சுதான் கொஞ்சம் தயங்கினேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எனக்கு புரியுதுங்க, நான் ரொம்ப நேரம் இந்த வீட்டுல இருக்கிறது அவ்வளவு சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன், ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல நீங்க இருங்க, பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம், பேசுற வாயை நம்மளால வந்து மூட முடியுமா, மூடவே முடியாது, அதனால பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இவருமே வந்து மழை நிக்கிற வரைக்கும் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவர் இந்த ஊருக்கு எதுக்காக வந்திருக்காருன்றதெல்லாம் சொல்றாரு. அவங்களுக்குமே ஏறக்குறைய
மக்கள் பேசி தெரிஞ்சிருக்கோம். இவருமே அந்த விஷயத்த சொல்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் அப்பாவோட நிழல்லயே தான் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம தனியா ஏதாவது பண்ணணுன்ற மாதிரி ஆசைப்பட்டு அப்பா கிட்ட கேட்டுதான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு. அதாவது அப்பா வந்து வேற ஏதாவது இடத்துல ஆரம்பிக்கலாம்னு போது இல்லப்பா ஸ்டார்டிங் இங்க ஆரம்பிச்சு நான் அதை வளர்க்குறேன்ப்பா அப்படின்ற மாதிரி இவர் அப்பா கிட்ட பேசியிருப்பாரு. அதை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட ஷேர் பண்றாரு. மழை பேஞ்சிட்டு இருக்கிறதுனால இவங்க பாட்டுக்கு இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் மழை நின்னதுக்கு அப்புறம் இவருமே வந்து உதவி செஞ்சதுக்கு நன்றிங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆரவை பொறுத்த வரைக்கும் ஃபேக்டரிக்கான ஒர்க் எல்லாம் பாக்குறாருன்ற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, அதுக்காக இவங்க வீட்டை தாண்டி தான் இவர் போனோம். தினமும் வந்து கார்ல வந்து இவர் போறாரு, அங்க வேலையெல்லாம் கொஞ்சம் பாக்குறாரு, திரும்பி வராரு. போகும்போது வரும்போது இவங்களை பார்க்கும்போது லைட்டா ஸ்மைல் பண்றாரு, அவங்களுமே லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கூட பின்றது இந்த மாதிரி வீட்டுல இருந்தே நிறைய வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவருமே அதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. சில சமயம் இந்த வழியா வரும்போது இவங்க கிட்ட பேச்செல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அடிக்கடி சந்திக்கிறாரு. அதாவது வந்து இவருக்கு கொஞ்சம் இவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா என்னன்னு தெரியல, அடிக்கடி இவங்களை சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட வேலையை பாக்குறாரு, அதே சமயம் இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வராரு. பகல் நேரம் இவங்க வெளியே வச்சுதான் பேசிட்டு இருக்காங்க. அதனால ஊர்க்காரங்களும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஜென்ரலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்து அவங்களோட கஷ்டத்தை பத்தி எல்லாம் ஷேர் பண்றாங்க. ஏற்கனவே நீங்க நைட் ஷேர் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி கஷ்டத்தை ஷேர் பண்றாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேக்டரி ஆரம்பிக்கணுங்க, நல்லபடியா நடத்திடணும், என் அப்பா கிட்ட என்னோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணிடணுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. கவலைப்படாதீங்க, நீங்க நினைக்கிற எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்றாங்க. இப்படிதான் இவங்களோட நட்பு போயிட்டு இருக்கு. ஆனா இவருக்குள்ள அது காதலா வந்துருது. அந்த காதலை என்னைக்காவது அவங்க கிட்ட வெளிப்படுத்திடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி நமக்குள்ளேயே வச்சிருக்க வேணாம், நம்ம வெளிப்படுத்திடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க கிட்ட நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிறவங்க கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ஏஜ் டிஃபரன்ஸ் படி பார்த்தா அவங்க தான் கொஞ்சம் பெரியவங்களா இருப்பாங்க. இதை தாண்டி அவங்க விதவை வேற, ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் கல்யாணமே இதுக்கு முன்னாடி ஆகாதவர். இவர் என்ன திடீர்னு இப்படி சொல்றாருன்ற மாதிரி அவங்க ரொம்ப தயங்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சந்திக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்றாங்க. அவருமே ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. இல்ல நம்ம சந்திக்க வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வந்து கதவை சாத்தி இவர் அனுப்பி விடுறாங்க. இவருமே என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்பயும் வந்து இவங்களை தினமும் பாக்குறாரு. அதாவது கிராஸ் பண்ணும்போது திரும்பி வரும்போதெல்லாம் இவங்களை பாக்குறாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் பெருசா கண்டுக்காத மாதிரியே இருக்காங்க. இவர் திரும்பி ஒரு நாள் வந்துடுறாரு. என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை, எனக்கே பிரச்சனை இல்லைன்னும் போது உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது அவங்க சொல்றாங்க, இல்ல இது மட்டும் நடந்ததுன்னா எல்லாரும் என்ன பேசுவாங்க, இதை தாண்டி நான் கூட ஒத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, உங்க வீட்டுல இருக்கவங்க ஒத்துப்பாங்களா, அதெல்லாம் ஒத்துக்க வாய்ப்பே கிடையாது, நீங்க இதை மறந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என் வீட்டை சேர்ந்தவங்க கிட்ட நான் பேசுறேங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. காவியாக்குமே இவர் பிடிச்சிருக்கும். காவியாவோட சொந்தக்காரங்களே வந்து வயசு கம்மியா தானமா இருக்கு, இன்னொன்னு கல்யாணம் பண்ணிக்கோ, ஏற்கனவே உனக்கு குழந்தை கூட இல்ல, இன்னொன்னு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு அப்ப பெருசா கல்யாணம் பண்றதுல ஈடுபாடு இருந்திருக்காது. ஆனா இப்போ வந்து இவர்கிட்ட பழக ஆரம்பிச்சதெல்லாம் இவங்களுக்கு பிடிச்சிருக்கும். இவங்களுமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க எதுவுமே சொல்லாம இருக்காங்க. சொல்லுங்க, என்ன உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்ற மாதிரி கேட்கறாரு. இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல பிடிக்கும்ன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப அடுத்தது வீட்டை சம்மதிக்க வைக்கணும்ல, அதனால ஆரவ் இருக்கார்ல, என் வீட்டை பத்தி கவலைப்படாதீங்க, நான் வந்து என்னோட வீட்டுல பேசுறேன்ற மாதிரி இவரோட வீட்டுல இந்த விஷயத்த சொல்றாரு. இதை கேட்கிற அப்பா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. உன் விருப்பப்படி பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னேன், நானுமே அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணேன். அங்க போய் கம்பெனி வேலையை பாப்பன்னு பார்த்தா நீ இந்த வேலையை தான் பாத்திருக்கியா, அவ உன்னை வேணும்ட்டே மயக்கி இந்த மாதிரிலாம் பேச வைக்கிறாளா அப்படின்ற மாதிரி அப்பா பயங்கரமா அந்த காவியவை திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதை கேட்கிற ஆரவுக்கு கோவம் வருது. அவ மேல எந்த ஒரு தப்புமே இல்ல, இதுதான் நடந்தது, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேசுறாரு. ஆனா அப்பாவை பொறுத்த வரைக்கும் பையனை வச்சு நிறைய பிளான் இருக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் 2-3 ஃபேக்டரியை ரன் பண்ணிட்டு இருக்காரு. சோ நம்ம பையனுக்கு பெரிய இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரிலாம் ஆசைப்படுறாரு. அப்பவும் வந்து என் முடிவுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல, நான் சொல்ற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க சொல்ற பொண்ணை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா காவியாவை தான் பண்ணிப்பேன், அப்படி இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவருமே வீம்பு பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. திரும்பி இவருமே அந்த ஃபேக்டரியை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு போறாரு. அதே மாதிரி வந்து இப்போதைக்கு காவியா கிட்ட எதுவுமே சொல்ல முடியாதுல்ல, எதுவுமே இவர் சொல்லாம தான் இருக்காரு. அதே மாதிரி அப்பா கிட்டயும் பேசுறத குறைச்சிடுறாரு. அப்ப அம்மா தான் வந்து அப்பா கிட்ட பேசுறாங்க, பையன் ஆசைப்படுறான்ல, நம்ம கொஞ்சம் இறங்கி போனா என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. இருந்தாலுமே அப்பாவுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாருமே என்ன பேசுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் அப்பா ரொம்ப யோசிக்கிறாரு. அப்பாவுக்கு கடைசி வரைக்குமே பெருசா விருப்பம் இல்லை. இருந்தாலும் வந்து பையன் வந்து கேட்கறான், பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அப்பா ஒரு ஸ்டேஜ்ல வந்துடுறாரு. இப்ப காவியாவோட சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த கொண்டு போறாங்க. 2 வீட்டை சேர்ந்தவங்களும் பேசுறாங்க. இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி கல்யாணமா பண்ணி வச்சிடறாங்க. இப்ப கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா என்ன சொல்றாருன்னா, உன்னை வச்சு நான் நிறைய கனவுலாம் கண்டு வச்சிருந்தேன், அது எல்லாத்தையும் நீ எடுத்துட்டல, சரி நீ சந்தோஷமா இரு, நீ ஏற்கனவே வந்து ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்னு சொல்லும் போதே எனக்கு பெருசா விருப்பம் கிடையாது, என் ஃபேக்டரிஸை வாங்கிட்ட கொடுக்கலாம், அதே மாதிரி பையனை வந்து நல்ல இடத்துல உட்கார வைக்கலாம்னு நினைச்சேன், அது எல்லாத்தையும் நீ கெடுத்துக்கிட்ட, இப்போ உனக்காக ஒரு ஃபேக்டரியை தந்திருக்கேன்ல, முடிஞ்சா அதை நல்லா வளர்த்து அடுத்த லெவலுக்கு போ, இல்லைன்னா உன் விருப்பம் தான், நீ என்ன பண்ணுன்றதை நீயே முடிவு பண்ணிக்கோ, ஏன்னா கல்யாண விஷயம் என்கிட்ட நீ கொண்டு வராம நீயே முடிவெடுத்துட்டல, இதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் நீயே முடிவெடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அப்பா பேசுறாரு. என்னதான் அப்பா கல்யாணமே பண்ணி வச்சிட்டாலும் பெருசா அப்பாக்கு விருப்பம் இல்லைன்றதை வெளிப்படுத்திட்டு போறாரு.
இவருமே சரி அப்பாக்கு விருப்பம் இல்லைன்னா என்ன, நம்ம சேர்ந்து வாழ போறோம், நல்லபடியா வாழ்ந்தா அப்பா முன்னாடி வந்து நான் நல்லபடியா தான் இருக்கேன்றதை காட்டலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ரெண்டு பேருக்குள்ள ஏதோ மோதல் மாதிரி ஏற்படுது அப்படின்றது காவியாக்கு தெரியுது. காவியாவும் என்னால் தான் இந்த பிரச்சனையா, இதை நம்ம பண்ணிருக்கவே கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, அப்பாவே தானே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாரு, அப்பாக்கும் எனக்கும் அடிக்கடி இந்த மாதிரிலாம் நடக்கும், நீ இதை நினைச்சு கவலைப்படாத, நான் எப்படியாவது அப்பாக்கு வந்து நானுமே ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா மாறி காமிச்சேன்னா அப்பா என்ன மன்னிச்சிருவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சோ இதுக்கப்புறம் தொழில கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவருமே தொழில வந்து மும்முரமா கான்சென்ட்ரேட் பண்றாரு. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, போக போக தொழில்ல வந்து இவருக்கு நிறைய ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிக்குது. தொடர்ச்சியா நிறைய சொதப்பல் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அப்பாக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஈஸியா சால்வ் பண்ணிடுவாரு. ஆனா இவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்த மாட்டேங்குதுல, அப்பா கிட்டயும் உதவி கேட்கறதுக்கு இவரோட தன்மானம் தடுக்குது. அதனால இவருமே அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நிறைய லாஸ் எல்லாம் சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பத்தி காவியா கிட்ட ரொம்ப வேதனைப்பட்டு பேசுறாரு. இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, அப்பா சொன்ன மாதிரி நான் தோத்து போயிடுவேனா அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா பேசுறாரு. காவியாவும் கவலைப்படாதீங்க, நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப காவியாவும் கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன ப்ராப்ளம், அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், சரி வந்து அப்பா மாதிரி வந்து நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட அதாவது எக்ஸ்பீரியன்ஸான ஆளை கூப்பிட்டு பேசினா என்னன்ற மாதிரி அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட கூப்பிட்டு பேசி இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஒவ்வொரு ப்ராப்ளமா சரி பண்றாங்க. ஓரளவுக்கு இவருமே வந்து கத்துக்கிறாரு. அப்படியே வருஷங்கள் ஓட ஆரம்பிக்குது. இவருமே நிறைய விஷயங்களை கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றாரு. திரும்பி அந்த பிசினஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்டெடியா கொண்டு வந்துடுறாரு. இப்ப அப்பாவோட ஃபேக்டரி எப்படி ஸ்டெடியா இருக்கோ அந்த மாதிரி இவருமே ஸ்டெடியா கொண்டு வந்துடுறாரு. இவருக்கு ப்ராப்ளம் ஏற்படுத்தினதுலயே அப்பாக்கு பங்கு இருக்கும். அதாவது வந்து பையனுக்கு வந்து ஒரு டஃப்பான விஷயத்த பண்ணலான்ற மாதிரி அப்பாவே சில ப்ராப்ளத்தை ஏற்படுத்தியிருப்பாரு. அதெல்லாம் தாண்டி இப்ப பையன் வந்து முன்னேறி வந்துட்டார்ல, இதை பாக்குற அப்பாக்கு சந்தோஷமா இருக்கு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் பையனை காலி பண்ணணுன்றதுக்காக அந்த ப்ராப்ளத்தை உருவாக்கி இருக்க மாட்டாரு. இதை எப்படி இவன் ஹேண்டில் பண்றான், ஏன்னா இவன் கிட்ட பக்குவம் இல்ல, அதுக்குள்ள ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன்னு போனா அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுன்றதுக்காக அப்பா தான் இந்த பிளான பண்ணிருப்பாரு. அது எல்லாத்தையும் இவர் முறியடிச்சு ஜெயிஸ்டார்ல. இதை பாக்குற அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பாவும் பையன் கிட்ட வந்து பேசுறாரு, இதுக்கெல்லாம் நான் தான் ஒரு விதத்துல காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்படியே இவங்க எல்லாருமே சேர்ந்துடுறாங்க. அதாவது அப்பா பையனை இப்ப மன்னிச்சிடுறாரு. இவங்க எல்லாருமே சேர்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இவங்களோட வாழ்க்கை போக ஆரம்பிக்குது. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த காணொளி கொண்டு போய் காட்டும். சோ அதை பண்ணுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.